சரியான அளவுகளோட இன்னைக்கு ரவா கிச்சடி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரவை கட்டி தட்டாம ஆறினாலும் சாஃப்டா இருக்க மாதிரி, ரொம்ப குழஞ்சு போகாத மாதிரி அளவுகளோட பண்ணியிருக்கேன். 1.5 டம்ளர் வெள்ளை ரவைக்கு ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, வெங்காயம் பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன். இஞ்சி மட்டும் கட் பண்ணிட்டு இடிச்சு வச்சிருக்கேங்க. நீங்க இஞ்சி துருவி கூட எடுத்துக்கலாம். இதுக்கு சேர்க்கறதுக்கு காய் பாத்தீங்கன்னா ஒரு கேரட், பெரிய கேரட் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 10 பீன்ஸ், ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி, குட்டி குட்டியா இருக்கறனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசா இருந்தா 1 போதும். இப்ப கடாயில ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கணுங்க. நான் இன்னைக்கு சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்திருக்கேன். கடுகு சேர்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, முந்திரி, கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே பருப்பு சேர்க்கும் போதே பச்சை மிளகாயும் சேர்த்துருவேன். அப்பதான் பச்சை மிளகாய் உங்களுக்கு நல்ல காரம் இறங்கும் எண்ணெயில. இப்ப வெங்காயமும் இஞ்சியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமா இப்ப காய், தக்காளியும் வெட்டி வச்சிருக்கேன். கூடவே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க காய் எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப காய் கலவா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துருக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. சிம்ல வச்சு நல்லா கம்ப்ளீட்டா சிம்ல வச்சு மூடி வச்சிருங்க. கரெக்டா 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணுங்க. ஆனா நடுவுல 2 தடவை ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. காய்கறியும் நல்லா வெந்திருக்கு. காய் வேகருக்கு தண்ணி ஊத்தக்கூடாதுங்க. இப்போ 1.5 டம்ளர் வெள்ளை ரவை இந்த காய்கறி கலவையோடவே சேர்த்திக்கிறேன். அடுப்பு கம்ப்ளீட்டா சிம்ல தான் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க இந்த ரவைய. நான் காய்கறி வேகருக்கு மூடி வைக்கும் போதே இன்னொரு அடுப்புல 4.5 டம்ளர் தண்ணி, அதாவது 1:3 ரேஷியோல 1.5 டம்ளர் ரவைக்கு 4.5 டம்ளர் தண்ணி எடுத்துக்க. நீங்க 5 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சுட்டேன். இப்ப நான் அது நல்லா கொதிச்சிருக்கு. இந்த ரவையோட நான் அதை சேர்த்திக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கிறேன். நீங்க தண்ணி கொதிக்கும் போது அந்த தண்ணியில கூட அந்த உப்பு சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்துட்டு மூடி வச்சுட்டு கரெக்டா 3 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கிச்சடி ரெடி ஆயிருச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, 2 அல்லது 3 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. நெய் இன்னும் கூட நீங்க தேவைப்பட்டா ஊத்திக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சிருங்களேன். சூப்பரா இருக்கும். சர்வ் பண்ணும்போது தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுங்க. அல்டிமேட்டா இருக்குங்க. இப்ப ரவையை நம்ம நல்லா காய்கறியோட சேர்த்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊத்துறதுனால கண்டிப்பா ரவை கட்டி தட்டவே தட்டாது. கலந்துகிட்டே ரவை போடணும்னு அவசியமே கிடையாதுங்க. நீங்க இதே சம்பா கோதுமை ரவையிலயும் செய்யலாங்க. ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.